3BHKன்றது ஒரு அருமையான தமிழ் திரைப்படம். ஷரத்குமார் சார், தேவயானி, சித்தார்த் போன்ற பலர் ரொம்ப கலக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். எப்போவும் இருக்க மாதிரி வில்லன், நல்ல ஃபைட்டு, நல்ல சாங்கு, அதுக்கப்புறம் அறிவாள இல்லைன்னா ஒரு பெரிய ரயில்வே ட்ராக்கு இல்லை ஓடி போவாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி படுற கஷ்டம் கம்ப்ளீட்டாக. ஸோ சொந்த வீடு இல்லாதவங்க எப்படியெல்லாம் வாடகை வீட்டுக்குள்ள அவஸ்தைப்படுறாங்க, என்னென்னலாம் கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப தத்ரூபமாக காட்டியிருக்காரு. அங்கங்கே மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் ஒரு ஒரு ஃபேமிலி வரன் பார்க்குறதுலேருந்து, படிப்புலேருந்து என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில் படுற கஷ்டங்கள். ஹீரோ நம்ம ஷரத் சார் தான், வாசுதேவன் பேர். அவங்களோட மிகப்பெரிய கனவு வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும்னு பணம் சேர்த்து வச்சுட்டே இருப்பார். 7 லட்சம், 7.5 லட்சம், 15 லட்சம் அப்படின்னு அவர் சேர்த்து வைக்க வைக்க அந்த சில வருஷங்களில் வீடு வேல்யூ ஏறிட்டே போகும். இங்கே காணொலியில் நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஒரு இடமா போயிட்டு அவங்களும் பார்ப்பாங்க. ஃபேமிலி அவங்க ஒய்ஃப் தேவயானி மேடம், அப்புறம் சித்தார்த் பையன், அப்புறம் பொண்ணு, இந்த மாதிரி கேரக்டர். நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பெண் குழந்தைங்களும் கொஞ்சம் நல்லாவே படிப்பாங்க. பையன் அப்படியே முதல்லலாம் ஜாலியாக இருப்பார்ல, அதுக்கப்புறம் அவரும் நிறையா பொறுப்பு எடுத்துப்பாங்கள்ல, அதை காட்டுறாங்க. இன்ஜினியரிங் படிக்கிறச்சே ஐடி மவுஸ் அதிகம்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் விற்கிறது. இதில் நான் கனவு இல்லம் பற்றி நான் காமிச்சிருக்கேன். எல்லாருக்கும் கனவு இருக்கும் இல்லைங்களா, வண்ண வண்ண இந்த மாதிரி கனவு. அது எந்த ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு கனவு இருக்கலாம். நம்மளும் ஒரு நல்ல வீட்டிலேருந்து வரணும். இப்போ சொந்த வீடு இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அங்கேயே எப்போவுமே சேர்த்து வைக்க முடியும். ஒரு அட்ரஸ் சேஞ்சுக்கும் நம்ம ஒரு பேங்க்கு, ரயில்வே, இது அந்த அட்ரஸ் ப்ரூஃப்னு ஒரு கான்செப்டை வச்சு நம்மளை இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பிறந்ததுலேருந்து சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு புரியாது. பட் முதல்ல ஒரு அட்ரஸ் இருக்கும், அப்புறம் ஒரு அட்ரஸ் இருக்கும், இன்னொரு ஒரு அட்ரஸ் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அலைவோம், நமக்கு வீடு இல்லாத பொழுது. ஸோ ஒரு மிடில் கிளாஸில் இருக்கும் பொழுது நம்ம வீட்டு பொண்ணுங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது நமக்கு ஈக்குவலோ இல்லைன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமான ஸ்டேட்டஸ் தான் பையன் வீடை பார்க்கணும். இல்லைன்னா அங்கே என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன மாதிரி பீப்புளை பார்க்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறதையும் டச் பண்ணியிருக்காங்க இந்த கதையில். மொத்தத்தில் ரொம்ப அருமையான ஒரு ஸ்டோரி. எல்லோரும் பார்க்க வேண்டிய இதுதான். நம்ம நாடு ரொம்ப ரிச் கண்ட்ரி இல்லை, மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ஸோ அவங்களால ரிலேட் பண்ண முடியும். சொந்த வீடு ஒரு கனவாகவே போயிடுது பல பேருக்கு. வாடகை வீட்டில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கிற நிலையாமையை அது ரொம்ப நல்லா காட்டுங்க. ஒரு 2 வருஷம், 4 வருஷம், 6 வருஷம், 8 வருஷம் கூட மாற்றி மாற்றி வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது அந்தந்த வீடுகளோட நம்மளோட மெமரிஸ் இருக்கும். நம்மளுக்கு இருக்கிற போஸ்ட்மேன்லேருந்து வாட்டர் பாயிலேருந்து எல்லோரும் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரே லொக்காலிட்டியில் அட்ரஸ் மாறிக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னாலும் நமக்கு கொண்டு கொடுப்பாங்க. ஸோ வாடகை வீடுங்கிறது தான் நிலையாமை. நம்ம சொந்தமாக இப்படியே நம்ம எதையும் எடுத்துகிட்டும் போகிறதில்ல. எவ்வளோ பெரிய அலெக்சாண்டர் மாதிரி கிங் ஆஃப் த கிங்ஸ்லாலும் சரி, ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரங்களாலும் சரி, நம்ம எதையும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. அந்த நிலையாமையை நமக்கு வாடகை வீடு தான் காட்டுது. ஸோ ஒரு வீடும் போய் பார்ப்போம். நமக்கு ஏச்சு பேச்சு, இவ்வளோ நேரம் தான் மோட்டர் போடணும், இவ்வளோ நேரம் தான் தண்ணி இது கொட்டும், இங்கே நீங்கள் கோலம் போடக்கூடாது, இங்கே செடி வைக்கக்கூடாது, இங்கே இப்படி பேசணும், அப்படி பேசுகிறீங்களே, 1008 ஒரு கண்டிஷனோட வாழ்க்கையும் வாழ வேண்டியிருக்குல்ல வாடகை வீடுங்கிற பொழுது. இங்கே ஆணி அடிக்கலாமா, அது பண்ணக்கூடாதான்ற அளவுக்கு கூட கஷ்டங்கள் இருக்கும். சில பேர் வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்றிட்டே இருப்பாங்க. சில பேர் அந்த கஷ்டத்தை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. நிறைய விதமான இந்த டே டு டே ப்ராப்ளம். ஒரு வீடு இருக்கிறவன் ஸ்டேட்டஸ் இருக்கிறவனா சொசைட்டியில் மதிக்கப்படுறதும் சரி, வாடகை வீட்டில் இருந்தால் அது ரொம்ப தரக்குறைவாகவும் பார்க்குறதாவும் சரி. இந்த மாதிரி கல்யாண டைமில் ஸ்டேட்டஸ் டு ஸ்டேட்டஸ்லாம் பீப்புளை பார்ப்பாங்க. பட் ட்ரீம் ஹவுசஸ் நீங்கள் சிலது இருக்குது, அது எல்லோருடைய கனவு. ஒரு சாமானியனுக்கும் அதுதான் கனவு.
பட் எல்லாருக்கும் நல்ல ஒரு வீடு கிடச்சி வாழ்வோம். நன்றி, வணக்கம்.